உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் சினிமாவில் இருந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கார். அவரும் கிட்டத்தட்ட விஜய் ஒத்த வயது உடையவர். அவர் பிற்காலத்தில் அரசியலில் எதிர்காலம் என்றெல்லாம் திமுக சொல்லப்படக்கூடிய அவருக்கு ஒரு போட்டியாக இவர் இருப்பாரா? அவருக்கு எப்படி போட்டியாக இருக்க முடியும்? வலிமை வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றுவது என்பது ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி நடத்திய ஒரு கட்சியிலே பணியாற்றி தொடர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியிலே பணியாற்று ஒரு வெற்றி பெற்ற ஒரு கழகம், பல திட்டங்களை வகுத்த கழகம், மக்களுக்காக பாடுபட்ட ஒரு கழகம் என்ற வகையிலே திமுகவுக்கு போட்டியாக புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும். இளைஞர்களை கவர மாட்டார். திமுகவின் மீதுதான் இளைஞர்களுக்கு கவர்ச்சி இருக்கிறது. திமுக அவர்களுக்கு புதிய தொழில்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. திமுக இளைஞர்களின் கல்விக்கு உதவி செய்கிறது. திமுக சிறுவர்கள் கூட பள்ளிக்கூடத்திலிருந்து விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக காலை உணவு முதல் அவர்கள் படிக்க வைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது.